சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் வந்து போன் பண்ணி விஷ் பண்ணாரு. அதுவும் முக்கியமா வந்து திருச்சி எங்க காலேஜ்னு சொன்னவனே ரொம்ப விஷ் பண்ணாரு. அப்புறம் ரஜினி சார் போன் பண்ணாரு. வீடியோ லென்த் 14 நிமிஷம் இருக்கும். நான் போட்டு 2வது நிமிஷம் கீழ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இவங்களுக்காச்சும் பரவாயில்ல வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து மெட்ராஸ் சென்ட்ரல்னே ஒரு 3 சேனல் இருக்கு. இவங்களுக்குலாம் நிறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு 2-3 வரும். அதான் தெளிவாவே தெரியும். காலைல எந்திரிப்பா புகழ்ந்து பேசினாலே நான் முந்தின நாள் நைட்டு சூட் கேஸ்ல பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து எழுதப்படாத விதி. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கோபி. நான் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். இவர் எனது நண்பர். என் பேர் சுதாகர். நானும் அதே சேனல்ல இருந்து வரேன். ஏன்னா எக்மோர்லாம் இருக்கிறீங்க, இப்பதான் சென்ட்ரல் ஆரம்பிச்சிருக்கான். என் பேர் விஜயவரராஜ். டெம்பிள் மகிஸ் சேனல்ல இருந்து வரேன். சீரியஸா இருக்காது எங்க சேனல். கொஞ்சம் எல்லாரும் அது பேச பயந்த விஷயம், பேச பயப்படுற விஷயம்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேசுறதுல கொஞ்சம் எனக்கு தெரியும். நானும் ஷாரா தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. இல்ல முதல் அந்த சில புனித வார்த்தைகள்லாம் நீங்க தான் அறிமுகப்படுத்தி இல்ல ஜனங்க பேசுறதுதான் சமூகத்துக்கு அங்கதான் அறிமுகப்படுத்தி வச்சோம். வணக்கம், நான் விக்னேஷ் ஸ்மைல் சேட்டை யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு 1.25 வருஷமா ஸ்மைல் சேட்டை யூடியூப் சேனல் போகுது. இதுக்கு முன்னாடி வெப் ரேடியோ ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டீம் இருந்தது. டீம் இருக்கே வெட்டியாக இருக்கே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ பொலிட்டிக்கல் சட்டையர், சினிமா ரிவ்யூ, அப்புறம் அப்பப்போ ஏதாவது மெசேஜ் சொல்கிற மாதிரி விஷயங்கள் இதை கலந்து கட்டி வெவ்வேறு கான்செப்டுன்ற பேரில் போட்டு அடித்து ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 35 பேர் வரலையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம், 4 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விகடனில் தான் யூடியூப் எனக்கு அறிமுகம். டிவியில் நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருந்த வச்சு விகடனில் இந்த மாதிரி கூப்பிட்டு மீனிங்லெஸ்ஸான ஒரு சட்டையர் ஹியூமர் போகிறத விட ஏதாவது நடக்கிற விஷயங்களோட சீரியஸாகவும் அதை நகைச்சுவையாகவும் சொல்கிறது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது நான் கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு சரி பரவாயில்ல செய்வோமே, நமக்கு பிடிச்சதை செய்வோம், ஏன்னா இப்போ செய்யலைன்னா எப்போ செய்கிறது அப்படின்னு செஞ்சிடாதீங்க ஐயா. அது நம்ம தேடவே தேவை, நம்மளை தேடி அவங்க வந்துட்டே இருக்காங்க. நம்மளை தேடி. ஆமா, இப்போ எங்கே போனோம், பஸ் ஸ்டாண்ட் போனோம், அதை வச்சு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தவங்க வீடியோ பண்ணோம். ஒரு பஸ்ஸில் உள்ளே போகும்போது சில பேர்லாம் ஒருத்தன் ஒரு ரகமாக இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது என்னங்க சீட்டு நல்லாவே இல்லை அப்படின்னா அவன் நல்லா தூங்கிட்டு வருவான். இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணலாம். இவனா என்னடா மனுஷனாடா நீங்கள் ரூம் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கா அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது, சரி வீடியோ பண்ணுவோம். அது மாதிரி கண்டென்ட் நடக்கிறதே வச்சு பண்ணுவோம். நாங்கள் அனுபவிச்சதே பண்ணுறதுனால என்னன்னா எங்களுக்கு அது நடிக்கவும் அதில் எடுக்கவும் ஈஸியாக இருக்குது. அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கவும் மற்றவங்களை கனெக்ட் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கனால அதனால இருக்கு. இது வந்து ஒரு சீனா மட்டும் போட்டாங்கன்னா வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு வெறுமன சீனா எடுத்து வச்சோம்னா யாரும் அவங்கள எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு எலிமெண்ட் வேணும் அந்த வீடியோல. அதுக்கு தான் அந்த அரசியல் தலைவர்களே வந்து இதை பத்தி பேசியிருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு வீடியோ பார்த்துட்டு முதல்ல யாரு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, காலி பண்ணிட்டான். இல்ல அவங்க எல்லாம் யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்றதுக்குனே வர்றோம். ஆமாங்க, வீடியோ லென்த் 14 நிமிஷம் இருக்கும். நான் போட்டு 2வது நிமிஷம் கீழ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? 2 நிமிஷம் இல்லையா, அவங்க போட்டு 10 நிமிஷம் போடுறாங்க. என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் நல்லாவே இல்லன்னு போறான். ஃபர்ஸ்ட் கமெண்ட் மட்டும் போட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்துட்டு அடுத்து கமெண்ட் பண்றேன். அந்த முதல்ல எவன் கமெண்ட் பண்றாங்கிறது ஒரு சண்டை. டிஸ்லைக்கும் வந்துரும், போட்டோனா டிஸ்லைக் வந்துரும். ஒருத்தன் ஆவாதான் இருப்பான், எப்பயாவது போடுவான், நான் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்த்து கண்ணுல சிக்கும். கேட்டவங்க யாரு எங்களுக்கு இவங்க எல்லாம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நாங்க பண்ணுவோம். அதுதான் உண்மை. எங்க காட்டிக்கிறது உண்மையெல்லாம் சொல்லி நீயும் பாத்துக்க. அப்படிலாம் இல்லண்ணே, வந்தோடனே எல்லாம் லைக்கே போடுறாங்க, அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு, அதை போடுவான். இங்க வர கம்மியா இருக்கு, நம்ம ஏத்தோண்டா அப்படின்னு ஏத்தி விடுறது. அப்படிதான் போடுறாங்க இவங்கள. நீங்க பண்ற விஷயத்த பொறுத்து தான் உங்களுக்கு ஃபீட்பேக். நீங்க தப்பா பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம ஏமாத்திருக்கோம் இன்னைக்கு, நானும் அவன் தப்பிக்க முடியாது. நைட்டு வந்துருவானே தலை, நீ இல்ல தலை மூணு தலை அப்படின்றோம். அதுதான் கெட்ட வார்த்தைலாம் அழகா திட்டுவாங்க. நம்ம பேரன் பேத்தி யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எங்க இருந்தா உங்களுக்கு அது ஒண்ணுதான் மனசு கஷ்டமா இருக்கும். இவங்களுக்குலாம் நிறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு 2-3 வரும். அதான் தெளிவாவே தெரியும். காலைல எந்திரிப்பா எங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கா வரல, அது ஃபீட்பேக்கா தான் வந்திருக்கு. அடிச்சது இல்ல, ஆனா மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. நீ வாடா பேசிக்கிறேன், வாடா தலையை வெட்டி புதைக்கிறேன்டா, நீ வீட்டுல வந்து பாரு, திருவாரூர் பக்கத்து வந்து பாருங்கலாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் துபாயில இருந்து அவரு கேப் ஓட்டிட்டு இருக்காரு போல, அந்த வீடியோ செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து அப்படியே போட்டிருந்தாரு.
அதில் அவர் சொன்னது என்னன்னா வந்து நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு கிடைக்கிறதே வந்து நாங்கள் ரூமில் வந்து படுத்து தூங்குற டைம் தான். அது வரைக்கும் பைத்தியம் மாதிரி வண்டி ஓட்டணும், சரியான சாப்பாடு கிடையாது, இது இல்லை. உங்கள் வீடியோ பார்க்குறப்ப நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி கமெண்ட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் கூட தோண மாட்டேங்குது. ஒருத்தன் சுருக்கு நறுக்குன்னு ஒரு எடுத்துக்கிட்டு இருந்தான், அதை பார்த்து ஒருத்தன் கமெண்ட்ல போட்டான், இது சுருக்கு நறுக்கா இல்ல எங்களுக்கு சுருக்க கயிறுனா. இதுவும் பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறம் வீடியோ போடல, அந்த வீடியோ பாசிட்டிவ் ஆயிருச்சுல. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப், இப்போ சேட்டைன்னு ஒரு ஷோ பண்ணுவோம், அதில் ரோட் சைடு இருக்கவங்களோட கதைகளை கேட்போம். அதுக்கு இருக்கிறதுலே மட்டமாக வியூஸ் போகிறது அந்த ஷோக்கு தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போடுற வீடியோனா அது சேட்டைன்னு தான். அந்த வீடியோ போடுறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னு அவங்க அதில் வாய் திறந்து கேட்டிருந்தாங்க. இப்போது சமீபத்தில் ஒருத்தருக்கு ஒரு கடை போட்டு தந்தா நான் பார்த்துக்குவேன்னு ஒரு பிச்சை எடுக்கிறவர் சொல்கிறார் ஒரு சிக்னலில். இதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்க அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா. அவருக்கு இப்போ நாங்கள் சென்னையில் ஒரு கடை போட்டு தரலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த திட்டுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லுங்க. எப்பவுமே அந்த வீடியோ வந்ததுன்னா இந்த ஜெயச்சந்திரன் எதுக்குப்பா வேஸ்ட்டுப்பா அவனை மாத்துங்கப்பான்னு ஒருத்தன் எல்லா வீடியோலும் கட்காப்பி மாதிரியே இந்த கட்காப்பி மாதிரியே வரும். இது யாரு இது என்ன இதுன்னு கொஞ்ச நாள் உறுத்தம், அவன் இதுக்காக தான் அது பண்றான் நம்ம உறுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அது ஏன் வரல அப்படின்னு அவன் அவ்வளவு பார்ப்பாங்க, அது ஏன் இன்னைக்கு வரல அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு தடவை இது மலையாளத்துல பி ஜெயச்சந்திரன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவரோட இன்டர்வியூல அங்கேயும் போய் போட்டிருக்கான் இந்த ஜெயச்சந்திரன். அவன் சர்ச் பண்றான் போல, ஜெயச்சந்திரன் ஏதாவது இருந்தா சர்ச் பண்ணி அதை தூக்கிடணும். இதுல ஒரு கூத்து என்னன்னா, எலெக்ஷன் டைம்ல போட்ட பீப் ஷோல டிஎம்கேவையும் கலாச்சிருப்போம், ஏடிஎம்கேவையும் கலாச்சிருப்போம். கரெக்டா 3வது நிமிஷம் ஒரு ஆடு வரும், டிஎம்கேவோட ஆடு. அடுத்த 6வது நிமிஷம் ஒரு ஆடு வரும், ஏடிஎம்கேவோட ஆடு. செம்மையா இருக்கும். நான் அதோட அந்த கமெண்ட் ரிப்ளை பண்றோம், அந்த இது பண்ணும்போது தான் கேவலமா திட்டுவாங்க, அசிங்கமா இப்படி திட்டா போடுவீங்க, அதனால போடுறேன் அப்படிமா. அது ஏன்டா போட்டுருக்கீங்க, நல்லாவே போடுறேன், நாங்க போடுறோம். மெட்ராஸ் மீட்டர் பாலாஜி எனக்கு பயங்கர ஃபேமஸ். அவர் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவார். அவரோட தான் நமக்கு எல்லாம் அவர் தான் பயங்கர ஃபேமஸ். அதில் கேட்பேன், இல்லடா எனக்கு எல்லா கமெண்ட்டும் முக்கியம், ஒருத்தன் ஹாய் பண்ண கூட தேங்க்ஸ். ஒரு 2000 என்ன பண்ணுவாரு, 3000 தான் சொல்லுங்கப்பா. அந்த 10 லட்சம் பேச வைக்கிறியா வியூ அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து விட்டது. இந்த ஆன்டி மெட்ராஸ் சென்ட்ரல் மைண்ட் செட் எங்களுக்கு ஒரு 50-60 தெரியுது பாருங்களேன். உங்களுக்கு நீங்க பண்ணுவீங்கடா, நான் எப்படா பண்ணுவேன்? 10 லட்சம் வியூடா நானு. எவ்வளவு உள்ளுக்குள்ள அவரை பத்தி நினைச்சிருந்தா 2000 வருமானம். இது ரொம்ப அந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடல, சரி சுமாராவது கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு பண்ணி அதெல்லாம் பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 2-3 நாளாவது உழைச்சு போடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆவியுடன் இந்த சின்ன வயசுல சிடியில படம் பார்த்த பாவமும் என்னமோ தெரியல, எங்களோட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து எவனாவது ஒருத்தர் ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடுவான். ஃபேஸ்புக்ல அதை ஓஹோன்னு போகும், 7 லட்சம் வியூஸ், 10 லட்சம் வியூஸ், 20 லட்சம் வியூன்னு. நம்ம இங்க 30,000 தாண்டி போறதுக்கே முக்கிட்டு இருக்கோம், ஏன்டா அப்படி அப்படின்ற மாதிரி. ஆனா ஃபேஸ்புக்ல போடுறப்ப சரி அப்படியாவது எடுத்து போடுறாங்களே, ஜெனியூனா நம்மளோட ஷேர் பண்ண போடுறான். இல்ல அதுல கரெக்டா நம்ம லோகோ மேல அவன் லோகோ வச்சுட்டு நம்ம லோகோ எங்கெல்லாம் வருமோ கட் பண்ணிட்டு எங்கெல்லாம் ஸ்மைல் சேட்டை சொல்லுவோம் அவனுக்கு தெரியும் கரெக்டா, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு தான் போடுவான். சமீபத்தில் இப்படி ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ 2வது நாள் வந்து ட்ரெண்டிங், அந்த யூடியூப்ல ட்ரெண்டிங் ஒரு 40-45 வீடியோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும். அதுல வந்து எங்களோடது 35வது வீடியோ. இதை கட் பண்ணி ஒருத்தன் போட்டிருக்கான், நம்பர் 2 ஆன் ட்ரெண்டிங். இவங்களுக்காச்சும் பரவாயில்ல வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து மெட்ராஸ் சென்ட்ரல்னே ஒரு 3 சேனல் இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றாங்க, போய் 2 பேரும் பார்த்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே. நீங்க எந்த ஒரு மேட்டருமே நீங்க சினிமா வழியா சொன்னா மட்டும் தான் 2-4 செகண்ட்ல ஏத்துக்கிறேன். அது இல்லாம சொல்லி பாருங்க, வேலையே செய்யாது. இப்போ ஒரு சின்ன விஷயத்த நீங்க சிம்பு வாய்ஸ்ல சொல்றதா இருந்தா ஒரு 5000 பேர் பார்ப்பேன், நார்மலா சொன்னா 4 பேர் பார்ப்பேன், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆன்லைன்ல எங்களுக்கு என்னன்னா அவங்களோட மேட்டர் கொண்டு போயிடணுங்கிறதா முதல் விஷயமாவே இருக்கும். அது என்ன வழின்னு பார்த்தா என்னைக்குமே சினிமா தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நிக்குது. ஆனால் நான் பார்த்தவரையிலையும் இப்போ ஸ்மைல் சேட்டையாக இருக்கட்டும், மெட்ராஸ் சென்ட்ரலாக இருக்கட்டும், சில சேனல்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு ஐடென்டிட்டி வச்சுருக்காங்க. இதில் நாங்கள் சினிமாக்காரங்களை இன்டர்வியூ எடுத்து போட்டால் திட்டுறாங்க கீழே வந்து, இதெல்லாம் இருக்கக்கூடாதுதான்டா உங்களை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. சில இதை பார்க்கும்போது இப்போ யூடியூப் சேனல்ஸ் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது, சினிமா விட்டுட்டு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நம்ம அப்படின்ற மாதிரி. அதனால தான் சினிமாக்காரங்களை இங்கே திட்டினா அவங்க பயங்கரமாக ரசிக்கிறாங்க. நான் சொல்ல முடியல, நீ சொல்கிற, ஏன்னா அவன் டிவியை போட்டால் அங்கே புகழ்கிறாங்க, வேறு எந்த மீடியாஸை எடுத்தாலும் அதில் சினிமாக்காரங்களை புகழ்கிறாங்க, இன்டர்வியூ எடுத்தாலும் புகழ்ந்து தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்தால் கூட
அது உடனடியாக கீழே வர கமெண்ட் நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி யாரை பற்றியும் புகழ்ந்து பேசவே கூடாது. சினிமாக்காரனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், புகழ்ந்து பேசினாலே நான் முந்தின நாள் நைட்டு சூட் கேஸில் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து எழுதப்படாத விதி. ரோஸ்ட்னு ஒன்று பண்ணோம்ல விபியை வச்சு, அதுக்கப்புறம் யாருமே ரோஸ்ட்டுக்கு வரல. அது எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும், தான் கடைசி ரோஸ்ட். அந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் யார்கிட்ட இதை பற்றி கொண்டு போய் பேசினாலும் இதை சொல்லுவோம். ஆக்சுவலாக நாங்கள் கலாய்க்கிறோம்னு நினைப்பீங்க, ஆனால் ரோஸ்ட் பண்ணால் உங்களோட இமேஜ் தான் அங்கே ஏறுது. நீங்கள் வந்து டவுன் டு எர்த்னு எல்லாரும் நினைச்சுதான் உண்மையான. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரோஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருக்கோம், எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்கிரிப்ட்னால இல்லை, ஏதேதோ பல கமிட்மெண்ட்ஸ்னால அவங்களால வர முடியாம தட்டி போய்கிட்டே இருக்கு. வராதவங்களே வீடியோ பண்ணிட்டு சும்மா இருக்க. ஹிந்தி சைடு இருக்கிறப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏஐபி இருக்கு, இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அந்த ரோஸ்ட்னு சொன்னாலே ஒரு கூப்பிட்டு வச்சு கண்டமேனிக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மெச்சூரிட்டி லெவல்னு சொன்னா தப்பா. பாலிவுட்லயுமே அவங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. அதே மாதிரி சினிமாவில் இருப்பவர்கள் மெச்சூர்ட் இல்லை. மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி விலாசல் விலாசல் இதான் வந்து டைட்டில். அப்படி சொல்ல அந்த அளவுக்கு இங்க ஃப்ரெண்ட்லியா பழகலனே. ஆனா கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்ச நாள்ல வந்துடும். இப்போ முன்னாடி இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போக்கும் ஆன்லைன் மீடியம்ஸை படத்தோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுன்ற எண்ணம் எல்லா படங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கு. ஏன்னா ஒரு சமயம் ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டா பெரிய விஷயம். இன்னைக்கு மணிரத்னமும் கார்த்தியும் எல்லா வெப்சைட்டுக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு வரல, நாங்கள் ரோஸ்ட்டுக்குள்ள கூப்பிட்டோம். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால இனி இந்த ஸ்போர்ட்டிவ்னஸோட இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சில்லற பசங்க அப்படின்ற மைண்ட் செட்லயாவது இதை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சினிமாவுக்கு போகணுன்றது சத்தியமா எனக்கும் அதான் ஆசை, உனக்கும் அதான் ஆசை. ஆனா வந்து சினிமாவுக்கு போறதுக்கு உண்டான வேலையை வந்து ஆயத்த பணிகள் தான் இங்க இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம்னு நம்புறோம். என்னன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்க பண்றது வந்து ஒரு சின்ன மினியேச்சர் ஒர்க் மாதிரி தான், அங்க பண்றதுக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். அங்க போறப்ப இன்னும் உழைக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷ் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் வந்து பண்ணாரு. அவர் வந்து எந்த விதமான ஒரு கெத்தும் பார்க்காம எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி என் நம்பரை தேடி பிடிச்சி நானா ஒரு ஆள்னு மதிச்சு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதே எனக்கு வந்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் என்கிட்ட பேசியிருப்பாரு. இன்னும் நிறைய சும்மா சொல்லு சிவகார்த்திகேயன் பேசினார். சிவகார்த்திகேயன் அப்புறம் அவர் கூப்பிடுவாரு, எப்ப பிரதர் நான் உங்கள்கிட்ட பேசுனீங்களா. சிவகார்த்திகேயன் வந்து போன் பண்ணி விஷ் பண்ணாரு. அதுவும் முக்கியமா வந்து திருச்சி எங்க காலேஜ்னு சொன்னவனே ரொம்ப விஷ் பண்ணாரு. நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ற மாதிரிலாம் சொன்னாரு. அப்புறம் ரஜினி சார் போன் பண்ணாரு, ட்விட்டர்ல எனக்கு வாழ்த்து தெரியும். அப்படி சொல்ல ஃபோன் பண்ணாரு, அப்படி சொல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரஜினி சார் பாக்குறாரு, நான் அப்படியே போறேன், ஐயோ நான் ரஜினி ஆர்டிகல் டைட்டில் அத ரஜினி மின்னல் மாதிரி வந்தாரு. அப்படியே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன், அப்போ வந்து அப்படியே வந்தாரு. அது ஆக்சுவலா ஒரு ஷேடோ மாதிரி போச்சு, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு இந்த வயசுலயும். ஷேடோ மாதிரி சத்தியமா சொல்றேன், அந்த டைம் வந்து எனக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. என்ன யாரு நின்னுட்டு இருக்கா நம்ம முன்னாடி, எனக்கு ஒண்ணுமே தோணல. அது எப்பனா அந்த ஐஸ்வர்யா தனுஷ் டான்ஸ் ஆடுனால, ஆமா நான் இல்ல அது வேற ஒரு துணியா துணியா எப்படி சும்மா இருக்காரு. அப்ப வந்து அப்படியே வர்றாரு. அப்ப எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவன்ட்ட கொடுத்துட்டேன் போன, இவனும் பாத்துட்டு டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா எடுத்து அந்த போட்டோ கூட, அதுக்கப்புறம் மொபைல் தொலைஞ்சு போச்சு, அந்த போட்டோவும் இல்லாம. கண்டிப்பா நம்ம ஏதாவது படம் பண்ணுவோம். அடுத்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ ஒரு 340 பேர் கதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல இவங்க எல்லாம் ஒருத்தன், இவனும் ஒருத்தன். ஆமா, இவன் 338, நான் 330. போன வருஷம் மீட் பண்ண எல்லாருமே கதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபிலிம் டைரக்ஷன் தான் வந்ததே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபிலிம் டைரக்ஷன் தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தது. விஷால் படத்துல ஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரும்பு திரையின் படத்துல, அஜிவி படத்துக்கு அப்புறம் 2வதா வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரு நெஞ்சமெல்லாம் காதல்னு சொல்லிட்டு இவரு இது அசோக் செல்வன் அவர் கூட ஃப்ரெண்டா 2 படம் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் இது டெம்பிள் மிக்கி மூவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் படம் டைரக்ட் பண்ணணும் தான் இந்த வருஷம் பிளானே. ஸோ அதுதான் ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பர்டிகுலர் இங்கே டீமில் இருக்க நிறைய பேருக்கு சினிமா தான் பெருசு, சினிமாக்குள்ளே தான் போகணுன்ற எண்ணம் இருந்தது. எனக்கு அப்படி சினிமா தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது பெரிய அளவில் ஆரம்பத்துலேருந்து இல்லை. ஆதி ப்ரோ வந்து இந்த இப்போ அவர் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. அந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் எனக்கு கொடுத்துருந்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, எல்லா சேனலும் அதில் இருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சேனலும் நீங்கள் பார்த்த ஃபேஸஸும் அந்த படத்தில் இருக்கும். எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ். ஒரு 18 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓவரால் க்ரூ, நடிக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 18 பேரை, அதில் ஒரு 10 பேர் யூடியூப்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்டு டெம்பிள் மிக்கீஸ்க்கு இருக்க அதே கனவு ஸ்மைல் சிட்டிக்கும் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே
ஒரு படத்துக்கு பூஜை போட்டுருணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். படங்களில் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போதைக்கு காத்தாடி, வெருளி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம், இதெல்லாம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். எல்லாம் கொஞ்சம் சின்ன படங்கள், சின்ன பெரிய படங்கள். அப்படியே அப்பத்தாவை ஆட்டையை போட்டாங்கன்னு ஒரு படம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இவர் சமீபத்தில் காலமானார் சந்திரஹாசன் சார். அவர் அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப டப்பிங்கில் பார்த்துட்டு எனக்கு இந்த தம்பி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கே சவுண்ட் இன்ஜினியர்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு, டப்பிங்கில் போனப்போ சொன்னாங்க. ஸோ அந்த படத்துக்காக ரிலீஸ்க்கு வெயிட்டிங். சினிமாவில் யாராவது சான்ஸ் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அடுக்கும். Hi everyone, this is Shruti Hassan and I think you should subscribe to Cinema Vigadan.